அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்னு பார்க்கலாமா தீபா? கண்டிப்பா சொல்லுங்க. பொதுவாக பாருங்க, லேடிஸ்க்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது சிலது இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, அடினோமயோசிஸ், கர்ப்பப்பை கொழுப்பு கட்டி அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸ், கர்ப்பப்பை தசைநார் கட்டி அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ். எண்டோமெட்ரியோசிஸ்னா என்னன்னா, கர்ப்பப்பையினோட உள் செதை எண்டோமெட்ரியம், அது பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் ப்ராலிஃபரேட் ஆகி கட்டியா மாறுறது, இது எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பல்கி யூட்ரஸ், கர்ப்பப்பை வீக்கம். அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா கருவாய் சம்பந்தப்பட்ட கருவாய் புண் அப்படின்வாங்க, சர்விசைட்டிஸ். இந்த சர்விசைட்டிஸே ரொம்ப குரோனிக்கா மாறி ரொம்ப நாள் இருந்து பிஐடி அப்படிம்பாங்க, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். கர்ப்பப்பை முழுசும் புண்ணாயி செனைச்சு இடுப்பு எலும்போடு ஒட்டிக்கும், அதை ஃப்ரோசன் பெல்விஸ் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. பிசிஓடி அப்படின் போது முட்டைப்பையில பாத்தீங்கன்னா நீர்க்கட்டி, இந்த மாதிரி பிசிஓஸ் இருக்கு. ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரத்த குறைபாடு, அனிமிக்ஸ், ரத்த சோகை அப்படிம்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய காமன் டிசார்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்ல மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாமே வருங்க. மாசத்துல பாத்தீங்கன்னா 2 மென்சஸ், பாலிமெனோரியா அப்படிம்பாங்க, மெனரேஜியா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, மந்த்லி மென்சஸ் ஆகுதுன்னா 15 நாள், 20 நாள், 10 நாள் அளவுக்கு அதிகமான மென்சஸ் ஆகும். அதனாலேயே பாத்தீங்கன்னா அவங்க அனிமிக், அதிக ரத்தப்போக்கு அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி இந்த வலி, அந்த வலியில பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெயின்ஸ் இருக்கும். முக்கியமா இப்ப ஃபைப்ராய்டு அப்படின்னு எடுத்தா இதுல டிராகிங் பெயின் அப்படிம்பாங்க. டிராகிங் பெயின்னா என்னன்னா, கர்ப்பப்பையை யாரோ வெளியே இருந்து பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிவியர் பெயின் வரும். இந்த சிவியர் பெயின்னாலதான் பாத்தீங்கன்னா பேஷண்ட் அதிகப்படியான மென்சஸ் போறது. அதே மாதிரி இந்த சிவியர் பெயின் இதனால டாக்டர் கிட்ட பேஷண்டே போய் சொல்றாங்க, எங்களுக்கு யூட்ரஸே வேண்டாங்க, குழந்தை ஒண்ணு இருக்கு போதும், ஒரே குழந்தை, எங்களுக்கு யூட்ரஸை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிவியர் பெயின் இருக்கும். ஆனா ஜென்ரலாவே பெண்களுக்கு எவ்ரி மந்த் பீரியட் டைம்ல வர வயிற்று வலி, வலியும் இருக்கு காமனா. ஆமா ஆமா. இப்ப இது எல்லாத்துக்கும், இந்த எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் கர்ப்பப்பை எடுக்கிறது மட்டும்தான் தீர்வா கிடையாது. இதுக்கு எத்தனையோ கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்து, எத்தனையோ குணமான பேஷண்ட்ஸோட ஹிஸ்டரியும் இருக்கதான் செய்யுது. ஆக இதுக்கு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸோடு கூட நம்ம பாத்தீங்கன்னா டயட்ரி மாடிஃபிகேஷனும் ஃபாலோ பண்றோம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் ஃபாலோ பண்றோம். அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸிலி கியூரபிள் தான், கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை, இல்லைங்களா? ஏன் இன்னைக்கு ஆரம்ப கர்ப்பப்பை புற்று கூட கியூரபிள் தான். ஆரம்ப நிலை மார்பக புற்று ஸ்டேஜ் 1 எல்லாம் கியூரபிள். அந்த அளவுக்கு இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்கு, மெடிசன்ஸ், டயட்டு எல்லாம் இருக்கு. பேஷண்டோட ரிப்போர்ட்ஸை பொறுத்து நம்ம பார்க்கலாம். சில டைம் ஓவர் ப்ளீட் இருக்கும், பல்கி யூட்ரஸ் தான் இருக்கும், வேற ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா அதுக்கே கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பெண்களும் அப்படி சிலர் ஆசைப்படுறாங்க, எதுக்கு இந்த ஓவர் ப்ளீடிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நிச்சயமாக கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வித்தவுட் சர்ஜரி அந்த ஓவர் ப்ளீடை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு கர்ப்பப்பை வீக்கத்தை கம்மி பண்ணி நார்மலுக்கு வர முடியும். அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதே போல் உங்களுக்கு நெக் ஃபைப்ராய்டு யூட்ரஸாக இருக்கலாம், பிசிஓடி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வித்தவுட் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது பேஷண்ட் வரும்போது, இப்போ பிசிஓடிக்கெலாம் கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம யாருக்கும் நீங்கள் சர்ஜரி பண்ணிக்க நம்ம சொன்னதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் இருக்குது. கடைப்பிடிச்சா நிச்சயமாக பிசிஓடிக்கெலாம் நீங்கள் சர்ஜரியே போவே தேவையில்லை, உங்களுக்கு லேப்ராஸ்கோப்பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறீங்க, ரிப்போர்ட் இருக்குது, அதை வச்சு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பிசிஓடியெல்லாம் சரியாயிட்டோம். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.